பேசாம இங்கி பிங்கி பொங்கி போட்டு பார்க்கலாமா? சித்தி, ஆ? இங்கி பிங்கி பொங்கி போடலான்னு யோசிக்கிறீங்களா? ஏய், சும்மா இரு. ராஜிமா, நீங்க அதே அடிங்க. ஏய் அதானடி முதல்ல எடுக்க போனேன். இருங்க இருங்க இருங்க. நீங்க அதையே எடுங்க. ஏய் என்ன ஏய் ரெண்டுல ஒண்ணு தானடி எடுக்க முடியும். சரி ராஜிமா, இதே எடுத்துருவோம். அதான் விட்டு கொடுத்துட்டு நிக்கிறியே, அப்புறம் என்ன பெருசா யோசனை? எடு. திமிரா பேசிட்டு போறாள்ல, கண்டிப்பா ஆத்தா அவ கைக்கு அபிஷேக தண்ணியை கொடுத்துருக்கவே மாட்டா. என்னோட உள் மனசு சொல்லுது பிள்ளை. இன்னைக்கு நீயும் மாப்பிள்ளையும் தான் கலசத்துக்கு அபிஷேகமே பண்ண போறீங்க. அதுதான் எல்லாருமே இங்க பார்க்க போறோம். வா. எஸ் பிக் பாட்டி. எடு. மல்லி, உனக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் பிள்ளை. ஆத்தாவை நல்லபடியா மனசுல நினைச்சுக்கிட்டு எடு. இந்தாங்க ஐயா. வந்துட்டாங்களே, கொடுங்கம்மா. பூசாரி ஐயா, அவள்லாம் வரமாட்டா. அவளுக்கு எப்படி முடிவு தெரிஞ்சிருக்கும். அப்படியே போனாலும் போயிருப்பா. நீங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிங்க. கொஞ்சம் பொறுங்கம்மா, அவங்களும் வந்துட்டோம். இதோ வந்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே வந்துட்டாங்களே. அதை எப்படி கொடுங்கம்மா. அதான் கொடுத்தாச்சுல்ல, அப்படி ஓரமா ஒதுங்கி நின்னு நடக்கிற பூஜையை மட்டும் வேடிக்கை பாரு. வந்துட்டான் பூஜை பண்ண. ரொம்ப அவசரப்படாத ராஜி. பூஜையை நடத்த போறது யாரு, வேடிக்கை பார்க்க போறது யாருன்னு இந்நேரம் முடிவு பண்ணிருப்பா ஆத்தா. ரிசல்ட் தெரியற வரைக்கும் கொஞ்சம் நீ அமைதியா இருந்தா அட்லீஸ்ட் அவமானமாவது மிஞ்சும். ஐயா, நீங்களே பார்த்து சொல்லுங்க. சரிங்கம்மா. ஐயா பார்த்து சொல்லணும். பாப்போம். அதான் நீ தான் துணை இருக்கணும். ஐயா சீக்கிரம் சொல்லுங்க, போறவங்களாம் போட்டோம்.
ஐயா சாமி யாருக்கு உத்தரவு கொடுத்துருக்கு? நான் சொல்லல. ஆத்தா மனசு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் முதல்லயே சொன்னேன். மல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்த கலசத்துல தான் அபிஷேகம் பண்ற கங்கா தீர்த்தம் இருக்கு. அத்தா. எல்லாம் தெரிஞ்சது தானே. ஷோ, அப்படியா ராஜி? ஆனா இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்புறம் எதுக்காக நீ போட்டி வேண்டான்னு சொன்ன? ரொம்ப பேசாதீங்க. நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அவருக்கு மல்லியும் விஜயம் தானே செய்யணும்னு ஆசை. அதான் முதல்ல சொல்லிட்டாரே. அப்படின்னா அவ கொண்டு வந்ததுதான் கங்கா தீர்த்தம்னு சொல்லுவார்ல. அதானே. இது சாமி கொடுத்த உத்தரவா இல்ல பூசாரி கொடுத்த உத்தரவா? அம்மா அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. சாமி காரியத்துல நான் விளையாட மாட்டேன். இங்க வந்து பாருங்க, ராஜியம்மா எடுத்துட்டு வந்தது வெறும் மஞ்சள் தண்ணி. சாமி வெளியில ஊர்வலம் போறப்போ ஊத்துறது. மல்லி எடுத்துட்டு வந்த கலசத்துல தான் துளசி இருக்கு. இதான் கலசத்துக்கு அபிஷேகம் பண்றது. நம்பிக்கை இல்லாதவங்க வந்து பாத்துக்கங்க. எல்லாரும் கூட்டு சேர்ந்து பண்ணுங்க, விளங்கிடும். அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. மேடம், ஏய், நீ பேசாத, வாயை மூடு. அம்மா கோவப்படாதீங்கம்மா. அவங்க தம்பதி சமேதரா கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணட்டும். நீங்க சாமி வெளியில ஊர்வலம் போகும்போது தாராளமா ஊத்துங்க. என்ன சரிதானே? என்ன சரி? எல்லாமே இங்க தப்பாதான் இருக்கு. சாமியா அவ செய்யணும்னு தானே ஆசைப்படுதுன்னு சொன்னீங்க. அவளே இங்க இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டு போட்டோம். அக்கா கோவப்படாதக்கா. நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் கிடையாது. அபிஷேக தண்ணிய மல்லி எடுத்துட்டு வந்தா என்ன? நீ வந்து அபிஷேகம் பண்ணுக்கா, வா. தம்பி என்ன பண்றீங்க? சாமி கிட்ட உத்தரவு வாங்கியிருக்கோம். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. விஜய், நீங்க அபிஷேகம் பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா இவ்வளவு மையமா வச்சு என்ன அவமானப்படுத்துறதா என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மா நீங்க அவமானப்படுறதா நினைக்க கூடாது. நடைமுறையத்தான் நான் சொல்றேன். நீங்க நடைமுறைன்னு சொல்றீங்க. ஆனா இங்க சிலருக்கு பட்டாசு வெடிக்காத குறையா மனசு அப்படியே ஆனந்த தாண்டவம் ஆடுறது எனக்கு மட்டும்தானே தெரியும். அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை நினைச்சு நாங்க சந்தோஷப்படல. வாங்க வந்து அபிஷேகம் பண்ணுங்க. இது அதோட கேவலம். கண்டவங்க விட்டு கொடுத்து நான் செய்யற அளவுக்கு நான் ரொம்ப கேவலமா போயிரல. கண்டவங்களை பேச விட்டு என்னை இன்னும் அவமானப்படுத்தாதீங்க. நான் முழு மனசோட சொல்றேன். பூசாரி சொல்ற மாதிரி நீங்களே அபிஷேகம் பண்ணுங்க. அம்மாவே தம்பியும் ஒரு சம்சாரமும் அபிஷேகம் பண்ணட்டும்னு சொல்லிட்டாங்க. என்ன யோசனை பண்றீங்க? பூசாரி பூஜை ஆரம்பிங்க. ரொம்ப நல்லது. தம்பி இப்படி வாங்க. அக்கா இத புடி. இங்க வாங்க. மா மல்லி நீயும் வாமா. ரெண்டு பேரும் தம்பதி சமேதராதான் கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். வாமா. போப்புல வெண்பா கூட்டிட்டு போ. என்ன யோசிக்கிற? போ. வாங்கம்மா. வாமா. நீங்க வந்து நில்லுங்க. சேர்ந்து நில்லுமா. ஓம் நம்பியே போற்றி, ஆதிசக்தியை போற்றி. இந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வாங்கிக்கோங்க. பாத்து ரெண்டு பேரும் நல்லா வேண்டிக்கிட்டே கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகத் திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியே புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.